ஹட்டன் டிகோயாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். ஹட்டன் டிகோயா பகுதியில் நடைபெற்ற கொடூரமான இரட்டை கொலை சம்பவம் தற்போது இலங்கை முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயோதிப தம்பதியினர் இருவரும் தங்கள் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் ஹட்டன் டிகோயா நகரப்பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்கள் வயது முதிர்ந்த கணவன் மற்றும் மனைவி என கூறப்படுகிறது. அப்பகுதி மக்களால் மிகவும் அமைதியான குடும்பமாக அறியப்பட்ட இவர்களின் மரணம் அங்குள்ள மக்களை சோகத்திலும் பயத்திலும் ஆழ்த்தியுள்ளது. கிடைத்த தகவலின்படி வீட்டின் கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அயலவர்கள் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது இருவரும் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. உடல்களில் வெட்டு காயங்கள் காணப்பட்டதால் இது திட்டமிடப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் டிகோயா போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். பின்னர் விசேட போலீஸ் குழுக்கள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டனர். வீட்டின் உள்ளும் வெளியேயும் பல சான்றுகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் உறவினர்கள் மற்றும் அயலவர்கள் கூறுகையில், இவர்கள் யாருடனும் பகை வைத்திருந்தவர்கள் அல்ல, மிகவும் அமைதியாக வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட கொடூர சம்பவம் எப்படி நடந்தது என்பது நம்ப முடியவில்லை என கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கொள்ளை நோக்கமா, பழி வாங்கலா அல்லது தனிப்பட்ட விரோதமா என்பதை கண்டறிய போலீசார் முயற்சி செய்து வருகின்றனர். வீட்டில் இருந்த சில பொருட்கள் சிதறிய நிலையில் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் காணப்பட்டார்களா என்பதை பற்றியும் அருகிலுள்ள CCTV காட்சிகளும் ஆய்வு செய்யப்படுகின்றன. சில சந்தேக நபர்கள் அடையாளம் காணும் பணியில் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக வயோதிபர்கள் தனியாக வாழும் சூழலில் அவர்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன. மக்கள் மத்தியில் அச்ச உணர்வும் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் போலீசார் பொதுமக்களிடம் வதந்திகளை பரப்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதால் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூர சம்பவம் ஒரு மனித நேயத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. ஒரு துயரமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வயோதிப தம்பதியினர் இவ்வாறு உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகும் போது தொடர்ந்தும் உங்களிடம் அறிய தருகிறோம். நன்றி. மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.